வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 20ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,142 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் ஒன்றையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு சப்போர்ட் லெவல் 2க்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி ஒரு ஹைப் கொடுத்துச்சு. ஹைப் கொடுத்து நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி கரெக்டாக பார்த்தோம்னா இந்த நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 1ல் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ரேலி நமக்கு ஏற்ற இறக்கங்கள் நேற்று இருந்தது. திரும்பவும் பார்த்தோம்னா ஒரு சைட்வேஸ் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணல. கரெக்டாக பைவட் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 2 டபுள் பாட்டம் கொடுத்து திரும்ப நமக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்து 23,024ல் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம்னா 23,426, அதாவது ஓப்பனிங் ஆகும்போது நமக்கு இருந்த அதே லெவல். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல் 426ங்கிற போது இந்த லெவலையும் நமக்கு தாண்டி இந்த ஜோனில் நமக்கு இருந்தது. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம்னா இந்த லெவலில் எல்லாம் கிராஸ் பண்ணி 23,024ல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா லோ லெவல் 22,976 நமக்கு இந்த லெவலையும் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா இதே ஜோனில் 23,024ல் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கதை பார்க்க முடியுது. மேலும் இந்த சைட்வேஸில் மூவ்மெண்ட்டு, அதுவும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நெகட்டிவில் தான் நமக்கு மூவ் ஆகிருக்கு. இப்போ கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் லெவல் 3ல் வந்து நமக்கு எண்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும் அல்லது க்ளோஸ் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலையே நமக்கு பவுன்ஸ் ஆகிறதையும் பார்க்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் நல்லாவே பார்க்க முடியுது நெகட்டிவில் மூவ் ஆனது. ஆனால் நெகட்டிவில் மூவ் ஆனாலும் நமக்கு இந்த இடத்துல பையரோட டாமினேஷனும் பாதி அளவுக்கு நமக்கு, ஏன்னா ஏறின அளவுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குச்சோ அதே அளவுக்கு மார்க்கெட் திரும்பவும் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதனால நம்ம கேண்டில்லையே 2 செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷன் முதல் பாதியில் ஈக்குவலாக இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது நெகட்டிவில் தான் நமக்கு இருக்குது. இங்கே நமக்கு முடியும் பொழுது பையரோட டாமினேஷன் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இது வந்து 20% தான் நமக்கு பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. செல்லரோட டாமினேஷன் தான் இங்கே ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல், இந்த லெவல்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 49,532ல் நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஃப்ளக்சுவேஷன், ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவல் 1லேயும் வந்து திரும்பவும் நமக்கு ஒரு அப்பு கொடுத்தாலும் கரெக்டாக பைவட் பாயிண்டில் இந்த இடத்துல நமக்கு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த இடங்கள்லாம் நம்ம வரும்போது நம்மளோட ஆர்டரை என்ன ஆல்டர் பண்ணுறதுன்ற பிளானிங் நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளோட ப்ராஃபிட்டும் நல்லபடியாக கிடச்சிருக்கும். இங்கே நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவலை இங்கே பிரேக் அவுட் பண்ணுது. ஆனால் திரும்பவும் ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகி இந்த சப்போர்ட் லெவல் 1லேயே நமக்கு சைட்வேஸ் கொடுத்தது. திரும்ப கொஞ்சம் இறக்கம் கொடுத்து 48,570ல் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்குரிய ஹை லெவல் 49,543, அதாவது ஓப்பன் ஆகும்போது இருந்த ஹை லெவல் நமக்கு
543ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 49,750 வச்சுருக்கோம். ஆனால் அந்த லெவலில் ரீச் ஆச்சானா நமக்கு இன்னும் அந்த லெவலில் ரீச் அவுட் ஆகலை. அடுத்து சப்போர்ட் லெவல் லோ லெவல் பார்த்தோம்னா 48,430. இதுதான் வந்து நேற்றுக்குரிய லோயஸ்ட் லெவல் 48,430. நம்ம இங்கே 48,650 வச்சுருக்கோம். இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த லெவல் 150 வச்சுருக்கோம். ஆனால் இந்த லெவலில் இன்னும் நமக்கு ரீச் பண்ணலை. க்ளோஸ் ஆகும்போது 570 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நமக்கு இங்கேருந்து இங்கே போய் திரும்ப வந்து நமக்கு இந்த ஜோனுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவலில் சப்போர்ட் லெவலை விட்டு இன்னும் தாண்டலை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு இங்கே நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி மாதிரி 50% கிட்ட நமக்கு பையரோட டாமினேஷன் முதல் பாதியில் இல்லை. இங்கே ஒரு 25% தான் நமக்கு பையரோட டாமினேஷன் முதல் பாதியில் இருந்தது. இரண்டாவது பாதியும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையரோட டாமினேஷன் முடியும் பொழுது அதிகமாக இருந்தது. ஒரு 25%க்கு மேலே நமக்கு பையரோட டாமினேஷன் முடியும் தருவாயில் அதிகமாக இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.